அதிகமாக நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க, அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறீங்க இல்லை? ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு நம்ம இப்போ அதிகமாக எல்லாமே என்ன செய்வோம், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி பார்த்தா போதும் அந்தளவுக்கு அந்த கருத்து நம்ம வெள்ளை கலர் ஜீனி வந்து அஸ்கா அது எவ்வளோ பிரைட்டாக அப்போ அந்த அளவுக்கு கெமிக்கல் வந்து நீங்கள் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் அப்புறம் வந்து நம்ம நிறைய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து கம்மியான உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி தான் மற்றபடி ஜங்க் ஃபுட்டு பர்கர் இந்த மாதிரி உணவே மருந்து. ஆனால் இன்னைக்கு மருந்தே உணவு. இன்னைக்கு எல்லாருமே மருந்து ஆலையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா உடல் எல்லாம் கெட்டு போச்சு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம என்ன ஆகுது, நம்ம உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலுக்கப்படுகிறது. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. மினரல்ஸ் இந்த ப்ரோட்டீன். நாம் இன்னைக்கு எல்லாருமே சுகாதாரமற்ற உணவு தான் சாப்பிட்ருக்கோம். எந்த உணவு சாப்பிட்டாலும் சுகாதாரம் இல்லை. அப்போ அதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா 200க்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. உணவு பழக்கம் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனம் ஒருநிலைப்படுத்தும் போது நம்ம யோகா செய்கிறோம். உடல் வலிமையாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். என்ன பண்ணணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். நல்ல கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்து வேறு எதுலையுமே கிடையாது. ஆகையால நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, இனிமேல் சிறுதானிய உணவு எடுத்துக்கங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கணும். நம்ம குழந்தைகள் ஒருங்கிணைப்பு திட்டத்தோட இணைந்து நம்ம இந்த இங்கே நடத்திட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கு வந்துங்கம்மா உலக உணவு பாதுகாப்பு தினம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே சரியான உணவு கிடையாது. சரிங்களா? சுகாதாரமற்ற உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் உணவுகளை நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி. கேழ்வரகு இது போன்ற உணவுகள், பொட்டுக்கடலை, பச்சை இது போன்ற உணவுகளை நம்ம சாப்பிடணும். ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தக்காளி சாப்பிடலாம், அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமா கிச்சடி, பொங்கல் எல்லா வகையும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் இந்த மாதிரி சாப்பிடுங்க. பாசிப்பருப்பு நிறைய எடுக்கலாம், முளைக்கட்டி வச்சு சாப்பிடுங்க. அது நல்லா தெரிஞ்சுருக்கும். எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு வந்து என்ன காரணம் தெரியுமா, அந்த தானியத்தில் என்ன சொல்லிருக்கீங்க? ஏன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து ராகி பார்த்துருக்கீங்க, கோதுமை பார்த்துருக்கீங்க. முடி நீளமாக இருக்கும், முடி வெள்ளையாகாது. அதேமாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகுறதுக்கு அதிகமாக வரும். என்ன காரணம்னா இந்த மத்தி மீனில் வந்து அவ்வளவு வகையான உணவு ஊட்டச்சத்து நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் இந்த மத்தி மீன் சாப்பிடணும். இது வந்து அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து ஏழைகளின் உணவு. நம்மளே வாங்கி ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? கல்லெல்லாம் இருக்கலாம். இது கோதுமை ரவையில் காய்கறி போது சாப்பிடணும், ரொம்ப நல்லது. திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டுநல பணித்திட்டம் அலகு 2 திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இணைந்து இன்று உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி வளாகத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று கண்காட்சி நடத்தப்பட்டது. அக்கண்காட்சியிலே பல வகையான காய்கறிகள், சிறுதானியங்கள், பழங்கள் போன்றவை வைத்து அவற்றை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் அது மட்டுமில்லாமல் துரித உணவுகளை சாப்பிட்டால் என்னென்ன வியாதிகள் வரும் என்பதற்காக கண்காட்சியும் இங்கே வைக்கப்பட்டது. ஏராளமான மாணவ மாணவிகள் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள்.